Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. அகரகாரத்தை அந்த வேரை எடுத்துட்டு வந்து மூக்கில் வந்து சளி அடைச்சிக்கிச்சு, நீர் அடைச்சிச்சு, புருவத்துக்கிட்டெல்லாம் குடையுது சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு இந்த விழாவில் சளி ஏறி ஏறி இறங்குறது, அந்த மாதிரி சளி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து தாளிச்சப்பத்திரையில் சதக்குப்பை, இப்படி ஒரு மூலிகையா? கொரோனா டைம்லாம் சதக்குப்பை, தாளிச்சப்பத்திரை, சித்தரத்தை, பேரகரத்தையெல்லாம் அவ்வளோ எஃபெக்ட். கருப்பு கவுனி அரிசி, உளுந்து கஞ்சி எல்லாம் 10 ரூபா தான் போட்டால் யாருமே வாங்கலை. செம்பருத்தி டீ, ஓரியதழ் டீ, அதுக்கப்புறம் சங்கு பூட்டி, வெண்சங்கில் வந்து சூப்பு, இப்படிலாம் போட்டு கொடுத்தேன். பாவக்காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்களே, அந்த கசக்கும்னு சொல்லிட்டு அது எப்படி பண்ணி அவங்கள சாப்பிட வைக்கலாங்க? தண்ணியில் ஒரு 4 வாட்டி கொதிக்க வச்சு எடுத்து அருந்தங்காயில் வந்து நான் ஊறுகாய் பண்ணி வைப்பேன். நம்மளுடைய உற்ற நண்பன் கரிஞ்சீரகம். வசம்புனாவே அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. நீ எப்படி வசம்புல வத்த குழம்பு வைக்கிற? தூது வேலையில் எல்லாம் இலையெல்லாம் எடுப்பாங்க. நான் அதில் இருக்கிற பூவை எடுத்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் போடுவேன். இது வரைக்கும் யூடியூப்பில் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆகாய தாமரையில் ரசம் வச்சுருக்கேன், சாம்பார் வச்சுருக்கேன். மறந்த ஒரு 5 மூலிகைங்க, அதோட நன்மைகளை பற்றி சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அக்ரகாரம் பார்க்கலாமா? ஸோ அக்ரகாரம்னு ஒன்று எல்லாரும் அக்ரகாரம்னா கோவில் பக்கத்தில் இருக்கிறது தானே அப்படி சொல்லுவாங்க. பட் அக்ரகாரம்ன்றது ஒரு மூலிகை. தொண்டைக்கு அக்ரகாரம், ஓகேவா? ஸோ அந்த அக்ரகாரத்தில் நம்ம என்னென்ன செஞ்சிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பு செஞ்சு சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் ஒரு ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்லாம், ஒரு தேநீர், அருமையாக ஒரு தேநீர் போட்டு குடிக்கலாம். அக்ரகாரம் இதெல்லாம் போட்டு எதுக்கு கவிதா குடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். தொண்டையில் என்னென்ன பிரச்சனையும், தொண்டை கரகரன்னுது, செரிமான சக்தியில் நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, நம்மளுடைய உடம்புல இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் அது சரி பண்ணுறது அக்ரகாரம் மட்டுமே. யூடியூப்னு கிடையாதுடா, பெரும்பாலும் யாருக்குமே இது தெரியாது. இந்த வேரை பற்றி தெரிய இது இலையான்னு கேட்க வந்தேன், அது ஒரு வேரா? ஓகே. ஸோ அக்ரகாரத்தை அந்த வேரை எடுத்துகிட்டு வந்து நல்ல வெயில், அது நாட்டு மருந்து கடையில் போனாவே கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து வெயிலில் காய வைக்கணும். காய வச்சுட்டு லைட்டாக தட்டிட்டு நம்ம போட்டு மிளகு, அப்படி நம்ம ரசத்துக்கு என்னெல்லாம் செய்வோமோ அதெல்லாம் போட்டு செஞ்சுட்டு இது போட்டு ரசம் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ரசம் ரெடி ஆகிடும். சூப்புக்கே நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இதை மட்டும் தட்டி போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். இதை போட்டு நீராவி எடுத்தோம்னா மூக்கில் இருக்கிற நீர், மூக்கில் வந்து சளி அடைச்சிக்கிச்சு, நீர் அடைச்சிச்சு, இந்த இந்த புருவத்துக்கிட்டெல்லாம் குடையுது சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு ரிலீஃப் ஆகிடும். அப்படியே அந்த அந்த மூலிகைக்கு வந்து அப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இதை நம்ம வந்து வாரத்தில் ஒரு வாட்டி ஒரு தேநீரா அப்படி குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு சளி பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும். ஓகே. ஸோ அதே மாதிரி தாளிச்சப்பத்திரி அப்படின்னு சொல்லிட்டு, தாளிச்சப்பத்திரி அடுத்த மூலிகையா இது? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாள்பட்ட சளி நமக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த விழாவில் சளி ஏறி ஏறி இறங்குறது, அந்த மாதிரி சளி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து தாளிச்சப்பத்திரையில் நம்ம வந்து அது குழம்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எல்லா வகையிலும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ். இது இலையா? இது வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, இலை கிடையாதுன்னா ஒரு புதுசாக ஒரு இலை இருந்தால் எப்படி இருக்கும். இப்போ வந்து நான் வந்து மாஸ்டர் போனப்போ வந்து ரோஸ்மேரி அப்படி சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ ரோஸ்மேரி இலை எப்படி புதுசாக இருக்குதோ அதே தான் காய வச்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து தாளிச்சப்பத்திரி மாதிரி இருக்கும். பட் ரோஸ்மேரியோடைய வாசனை வேறு, தாளிச்சப்பத்திரியோட வாசனை. தாளிச்சப்பத்திரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், குழம்பு வைக்கிறதுலேருந்து எல்லாமே. அதை நம்ம வந்து அரைக்கிற பொருள். இப்போ தனியா, மிளகு, ஜீரகம் எல்லாம் எப்படி வறுத்து அரைச்சி நம்ம வந்து ஒரு வத்த குழம்பு வைக்கிறோமோ அது கூட இந்த தாளிச்சப்பத்திரி வைக்கலாம். தாளிச்சப்பத்திரி போட்டு வைக்கிற சூப்பு வந்து அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி தாளிச்சப்பத்திரி. சதக்குப்பை இப்படி ஒரு மூலிகையா? இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். கொரோனா டைம்லாம் சதக்குப்பை, தாளிச்சப்பத்திரை, சித்தரத்தை, பேரகரத்தையெல்லாம் அவ்வளோ எஃபெக்ட் கொடுத்தது நமக்கு. நான் வந்து அதில் ஒரு பவுட்ரு செஞ்சு தெரு ஃபுல்லாக எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்கார் கூட இருந்தால, ஸோ அப்போ எல்லாருக்கும் எடுத்துன்னு போய் கொடுத்தேன். நிறைய அந்த சூப்பு ஐட்டம் போட்டு எல்லா தெரு ஃபுல்லாகவே கொடுத்தேன்.
நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த டைமில். நான் இந்த மாதிரி பவுடர் எடுத்துன்னு போய் கொடுத்து கொதிக்க வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானும் என் கடையில் ஸ்டார்ட் பண்ணது மொடவாட்டு கிழங்கு சூப்பு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு என் கடையில் யாருமே தெரியலடா. நான் இப்போ வந்து கருப்பு கவுனி அரிசி, உளுந்து கஞ்சி எல்லாம் 10 ரூபா தான் போட்டேன், யாருமே வாங்கலை. நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ஒரு வாட்டி குடிச்சு பாருங்க, குடிச்சா காசு கொடுங்கன்னு. அப்போ நான் அதுக்கப்புறம் போட்டு கொடுக்க யாரும் நான் ஒரு வாட்டி குடிங்கன்னு எல்லாருக்கும் கொடுத்த உடனே காலையில் ஆனோடனே எல்லாரும் ஆயங்க, இந்த சுகர் பேஷண்ட்டு, இந்த வந்து செம்பருத்தி டீ, ஓரிதழ் டீ, அதுக்கப்புறம் சங்குப்பூ டீ, அதுக்கப்புறம் வெண்சங்கில் வந்து சூப்பு, இப்படிலாம் போட்டு கொடுத்தேன். எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டில் எல்லாருமே வாங்க ஆரம்பித்தாங்க. பட் காசு வரல எனக்கு. நான் எவ்வளோ கஷ்டம் தான் நமக்கு, அது இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா கொஞ்சம் வயசானவங்க, சுகர் பேஷண்ட்லாம் வராங்களா, அவங்க கிட்ட போய் காசு கேட்க எனக்கோட ஆசை அதுதான்டா. நம்ம வந்து ஒரு கடை ஆரம்பிச்சினோம்னா நான் வந்து எல்லாருக்கும் அந்த கஞ்சி வகை மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்தா அந்த 6 மாதத்தில் அவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டத்தை யார் கேட்டாலும் சும்மா கொடுத்துட்ருவேன். தாண்டி எனக்கு வந்து சாப்பாடே நிறைய பேருக்கு பரிமாறுறது ரொம்ப பிடிக்கும். சமைச்சு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவங்களே பார்ப்பேன், ஏதாவது நல்லா இது சொல்லுவாங்களா, நல்லா இதா சொல்லுவாங்களா, இப்படியே பார்ப்பேன். உண்மையாடா, எனக்கு எங்கள் மாமா நல்லா பாராட்டுவார். எங்கள் மாமாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எப்படின்னா, நல்லா இருந்ததுன்னா அவர் பாராட்டுறதுக்கு வந்து மறக்கவே மாட்டார். நல்லா இல்லைன்னா இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி மாற்றி பாருமா. அது மாதிரி எங்கள் மாமா எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். கொத்தரங்காயில் வந்து நிறைய வத்தல்லாம் போட்டு வச்சுருப்பேன். அப்போ அந்த கொத்தரங்காயில் ஒரு ஸ்வீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு பார்த்தா, கொத்தரங்காய் வந்து வத்தல் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு வெள்ளைப்பாகில் வந்து பெரட்டி எடுத்து கொடுத்தோம். அவ்வளோ நல்லா இருந்தது. புது ரெசிபி கண்டுபிடிச்சி நிறைய புதுசாக யோசிச்சு. அந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் வந்து இந்த பாவக்காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அந்த கசக்கும்னு சொல்லிட்டு, அது எப்படி பண்ணி அவங்கள சாப்பிட வைக்கலாங்க? கசப்பு இல்லாமல் எடுக்கிறது ஒரே விஷயம் தானே. தண்ணியில் ஒரு 4 வாட்டி கொதிக்க வச்சு எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டுக்கணும். அந்த மாதிரி ஒரு 4 வாட்டி கொதிக்க வச்சு ஐஸ் வாட்டரில் அதோட சத்தெல்லாம் போகாதா? இல்லை, அதில் கசப்பு தன்மை தான் வந்து நமக்கு சுகர்லேருந்து எல்லாமே நமக்கு உடம்புல இல்லை. பெரும்பாலும் 6 சுவை நம்ம உடம்புல இருக்கணும். குழந்தைங்க சாப்பிட மாட்டுதுன்றதுனால அதை கொஞ்சம் கசப்பு கம்மி பண்ணி பிரதீஷ் சாப்பிடுவோம். உங்க பையன் சாப்பிடுவாரு? ஆமாம். நீங்க அவ்வளோ டேஸ்டா செஞ்சு கொடுக்குறீங்க. நான் பாவக்காய் வத்தல்லாம் சீசனில் போட்டு காய வச்சுக்குவேன். எப்பயாவது எதுவும் இல்லாத சமயத்தில் அந்த பாவக்காய் வத்தையை சுட தண்ணியில் போட்டு எடுத்துட்டு வத்த குழம்பு வைப்பா சாப்பிடுவோம். சூப்பர். அந்த மாதிரி இந்த காயெல்லாம் வந்து ஜென்ரலா இப்படிதான் ஒரு பொரியல் பண்ணுவாங்க, கூட்டு பண்ணுவாங்க, குழம்பு பண்ணுவாங்க. இதுல வித்தியாசமா இந்த காயில எல்லாம் இவ்வளோலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது? நிறைய இருக்குடாமா. அப்புறம் கத்திரிக்காயில் செய்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆதந்தங்காய்ன்னு சொல்லிட்டு ஒரு காசு, ஆதந்தங்காய். அது யாருமே மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கேள்வியே பட்டிருக்கேன். ஆதந்தங்காயில் வந்து நான் ஊறுகாய் பண்ணி வைப்பேன். ஊறுகாய்? ஆமாம். துவையல் பண்ணுவேன். ஆவக்காயில் அப்படி தான் செய்வேன். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கோவக்காய் கூட விதை எடுத்துட்டு துவையல் செய்வேன், ரொம்ப நல்லாயிருக்கும். 3வது மூலிகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கருஞ்சீரகம். ஸோ நான் கருஞ்சீரகத்தில் நிறைய செய்வேன். கருஞ்சீரகத்தில் சமைப்பீங்களா? ஆமாம். கருஞ்சீரகத்தை வந்து முளை கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் முளை கட்டி துவையல்லாம் செய்வேன். ஒரு 3 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டு வெள்ளை கலர் துணி ஈரமாக்கி ஒரு விதை இன்னொரு விதையோட ஒன்றா சேராமல் அப்படியே நைஸாக வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஈர துணி வைப்பேன். திருப்பி தண்ணி தெளிப்பேன், திருப்பி மூடி வைப்பேன். அது நான் ஒரு டீஸ்பூன் நிறையா போட்டேன், 4-5 தான் முளைச்சி வருமே. இதில் ரொம்ப ரேர் அப்படியே முளைச்சி வரும். அதுக்கப்புறமா அதை நான் அழகாக துவையில் அரைக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்ல டேஸ்ட்டாக, நல்லா டேஸ்ட். அதில் என்ன நல்லது உடம்புக்கு? கருஞ்சீரகம் நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்ல விஷயம் செய்யுங்க. எப்படி தெரியுமா, நம்மளுடைய உற்ற நண்பன் கருஞ்சீரகம். என்ன கேட்டால் நான் அதான் சொல்லுவேன். நமக்கு என்னெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவை, நம்ம உடம்புல எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும், எவ்வளோ வெள்ளை அணுக்கள், எவ்வளோ சிகப்பு அணுக்கள், நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவை, கால்சியம் சத்து, அயன் சத்தா, அவ்வளோ ஒரு நல்லது. எல்லாம் சொல்லுவாங்க கருஞ்சீரகம் ரொம்ப சூடுன்னு சொல்லுவாங்க. அது சூடு இருந்தாலும் நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். நான் வந்து யூடியூப் ஆரம்பித்தோன்னே தான் சொன்னேன். எல்லோரும் வசம்பு குழம்பு வச்சோடனே ரொம்ப கேலிலாம் பண்ணாங்க எங்கள் அக்கா. அக்கா இந்த ஃபேமிலி இதெல்லாம் வசம்புலாம் குழம்பு போடுற யார் கவிதா பார்ப்பாங்க? வசம்புனாவே அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. நீ எப்படி வசம்பில் வத்த குழம்பு வைக்கிற அப்படி. நான் வந்து எது வச்சாலும் பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டுக்கு நான் யாராவது இப்படி கிராஸ் ஒரே வாசனையாக இருக்குது, கவிதாக்காக இதே வேலை அப்படின்ட்டு போவாங்க. நான் வந்து ஹவுஸ் ஓனர் எல்லாருமே நான் ஒரு 7 வருஷம் 5 லைன் வீட்டிலே தான் கொடுத்துன்னு இருந்தேன். 5 பேருக்கும் கொடுத்து விட்ருவேன். காலையில் வைக்கிற குழம்பு சாயந்தரத்துக்குள்ளே காலி ஆகிடும்.
திருப்பி சாயந்தரம் ஏதாவது புதுசாக செய்யணும். அந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கணும். எங்கள் அக்கா பொண்ணு என்ன கேட்பா தெரியுமா, ஏம்மா கிச்சன்லேயே இருக்கிறீங்க, கிச்சன் தான் உங்களுக்கு உலகமாம்மா, தயவுசெய்து வெளில வந்துருமா, உட்காருமா அப்படின்னுவேன். ஆனால் எனக்கு யாராவது காஃபி போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணும்டா. ஆனால் நான் தான் எல்லாருக்கும் போட்டு தரணும்னு தோணும். போட்டு கொடுத்துட்டு அது லாஸ்ட்டாக ஆறிடும். எல்லோரும் குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்லன்னு குடிச்சிடுவேன். வசம்புல எப்படி குழம்பு வச்சீங்க? எல்லாரும் வந்து இந்த டைலாக் தான், வாயில வசம்பு வச்சு தேய்க்கலாம் சொல்லுவாங்களே. ஆனால் வசம்பு நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. கை கால் முட்டு வளைச்சல், வசம்புக்கு ஒரு தனி ஒரு வாசனை இல்லையா, நல்லா இருக்கும். அடுத்த மூலிகைக்கு போவோம். அடுத்த மூலிகை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பரங்கி சக்கலை, கண்டந்திப்பிலி, கருஞ்சீரகம், வால்மிளகு, விராலி மஞ்சள், அஸ்வகந்தா, அதிமதுரம், இந்த மாதிரி வெண்கடுகுல செய்வேன். வெண்கடுகா? வெண்கடுகு வெள்ளையா இருக்குமா கடுகு? கடுகு வெள்ளையா இருக்கும். வெண்கடுகு அந்த மாதிரி முசு முசு இலையில வந்து துவையல் செய்வேன். அதே மாதிரி எல்லாம் குழம்பு வைப்பேன். எல்லாமே நிறைய மூலிகை குழம்பாவே நிறைய செய்வேன்டா வீட்டில். நீங்க சொல்ற பாதி மூலிகை எனக்கு புரியவே இல்லை. ஆனா இதெல்லாம் எங்க கிடைக்குங்க? இது எல்லாமே நாட்டு மருந்துகள்ல. ஒரு சிலதெல்லாம் நம்ம நடந்து போற இடத்துல இந்த வேலி ஓரத்துலயே இருக்கும்டா. இந்த வேலி பருத்தி அது பொறிக்கிறாங்களா அந்த மாதிரி. வல்லார இலை, தூது வேலை. இந்த தூது வேலையெல்லாம் எல்லாம் இலையெல்லாம் எடுப்பாங்க. நான் அதில் இருக்கிற பூவை எடுத்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் போடுவேன். வெண்தாமரையில் ஜூஸ் போட்டு தருவேன் எங்கள் அக்காவுக்கு. தாமரை ஜூஸ்? வெண்தாமரையில் ஜூஸ். தாமரை ஜூஸ். அதே வெண்தாமரையிலே வந்து கொஞ்சம் பொரியல் மாதிரி பண்ணுவேன். அந்த தாமரையோட உள் இதழ் மெலுசாக இருக்கும்ல அது, அப்புறம் அள்ளித்தண்டு இருக்குல்ல, பூவோடைய அடித்தண்டு, அது போட்டு சாம்பார் வைப்பேன். இது வரைக்கும் யூடியூப்பில் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆகாய தாமரையில் ரசம் வச்சுருக்கேன், சாம்பார் வச்சுருக்கேன். இதெல்லாம் எங்கே கற்றுக்குறீங்க? எல்லாமே நம்ம அடிப்படை கொஞ்சம் இதுலேருந்து தான். இதில் இது செஞ்சால் நல்லாயிருக்குமா, அதில் இது செஞ்சிடணும் அப்படி தான் யோசிப்பேன். அதுதான் எங்கள் ஷெஃப்பும் கேட்பாங்க, சீத்தாப்பழத்தில் மீன் முள் போட்டு எப்படி பிரியாணி, அப்படி தான் கேட்டேன். அது ஒரு வாட்டி எனக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்க, ஃபோனும் பண்ணாங்க. நீங்கள் மாஸ்டர் ஷெஃப்பில் பண்ண எல்லா ரெசிபியும் டைப் பண்ணால் அவங்க வந்து கூகுள் சொன்னாங்க, நான் போகணும்னு சொல்லுவேன். எனக்கு டைப் பண்ண வரலையே ஏன்னு கேட்பாங்க. நான் உங்களுக்கு தெரியல, என்னுடைய சூழ்நிலை இப்போ சரியில்லை, எனக்கு அந்த ரெசிபி போடுங்க. ஒரு ரெசிபிக்கு 400 500 செலவு பண்ணுற ஸ்டேஜ் இப்போ நான் இல்லை. அதுதான் எனக்கு ஒரு கஷ்டமான விஷயமா. நான் வந்து கடை வச்சு கொஞ்சம் நல்லா ரன் ஆகிருக்கும்போது இதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுருப்பேன். இப்போ அதுக்கான சூழ்நிலை. இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, கொஞ்சம் எனக்கு எல்லோரும் டைம் கொடுங்க, என் மைண்டில் இருக்கிற அவ்வளோ ரெசிபியுமே நான் செஞ்சு காமிச்சிடுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. நிறைய பேர் கேமரா பளிச்சுன்னு வச்சு எடுங்க, கவிதாம்மா. இந்த கவிதாம்மான்ற வார்த்தைக்கோசமே பல வருஷம் வாழணும்னு தோணுது. பிரச்சனைகளை பேஸ் பண்ணணும்ல எல்லாம் கடந்து அடுத்து வந்து ஒரு யூடியூப் ஸ்டாரா அடுத்து வந்து நீங்க வந்து வரப்போறீங்க. கண்டிப்பா எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கு, பாத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.